கிராமிய கலைஞர்களுக்கு சேவை வரிவிலக்கு வழங்குவது போல திரைப்பட நடிகர்களுக்கும் வரிவிலக்கு அளிக்கக் கோரி நடிகர் சித்தார்த் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பாய்ஸ், ஜிகர்தண்டா, உதயம், NH4, காவிய தலைவன் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்த சித்தார்த் சினிமாக்காரர்களுக்கும் சேவை வரி விலக்கு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் கிராமிய கலைஞர்கள், நாடக நடிகர்கள், இசைக்கலைஞர்கள் ஆகியோருக்கு சேவை வரிச்சலுகை அளித்து கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி மத்திய அரசு ஒரு ஆணை வெளியிட்டது. ஆனால் இதுபோன்ற வரிச்சலுகை திரைப்பட நடிகர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நடிப்பு தொழில் என்பது கிராமிய கலைஞர்களுக்கும் திரைப்பட நடிகர்களுக்கும் ஒன்றாகத்தான் உள்ளது. இந்த நிலையில் கிராமிய கலைஞர்களுக்கு மட்டும் சேவை வரிவிலக்கு அளிப்பது நியாயமற்றது. எனவே திரைப்பட நடிகர்களுக்கும் சேவை வரிச்சலுகை வழங்க அரசு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி MM சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு பிறகு நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் வரி விலக்கு அளிப்பது, அளிக்காதது குறித்த முடிவு செய்வது அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. கிராமிய கலைஞர்கள் லாப நோக்கமின்றி சேவைகள் செய்து வருகிறார்கள். அதனால் பாரம்பரிய கலையையும் கலைஞர்களையும் பாதுகாப்பதற்காக மத்திய அரசு அவர்களுக்கு வரி விலக்கு அளித்துள்ளது. ஆனால் கிராமிய கலைஞர்களையும் திரைப்பட நடிகர்களையும் ஒன்றாக கருத முடியாது. திரைப்படங்கள் பெரும் முதலீட்டில் தயாரிக்கப்படுகின்றது. நடிகர்கள் அதிகமான தொகையை ஊதியமாக பெறுகின்றனர். ஆனால் கிராமிய கலைஞர்களுக்கு அளிக்கப்படும் வரிச்சலுகைகளை திரைப்பட நடிகர்கள் கோர முடியாது. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதும் அல்ல. பாரம்பரிய கலைகளையும் கலாச்சாரங்களையும் கல்வியையும் பாதுகாப்பதற்காக குறிப்பிட்ட மக்களுக்கு சலுகை வழங்கலாம் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வரிச்சலுகையில் பாகுபாடு ஏதுமில்லை. வழக்கு விசாரணையின் போது கிராமிய கலைஞர்கள் பெறும் சம்பளத்தை நடிகர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்கு பெறுவார்களா என மனுதாரரின் வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினோம். வரிச்சலுகை வழங்கியது குறித்து தவறாக புரிந்து கொண்டு இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இதை தள்ளுபடி செய்கிறோம் என தெரிவித்தனர்.